சொல்லுங்க சாமி, அடுத்த மாசம் நல்ல டேட் இருந்தா சொல்லுங்க. அடுத்த மாதம் 12, 19, 25, 29 இது எல்லாமே நல்ல முகூர்த்த நாள் தான். இதில் எந்த தேதி சௌரியமாக இருக்கோ அந்த தேதியே வச்சுங்க. கார்த்திகே வந்துட்டானே, அவனே கேட்டுருவான். டே கார்த்திக், நம்ம சாமி டேட் சொல்றாரு, உனக்கு எந்த தேதி ஓகேன்னு பார்த்து சொல்ற. என்னது கல்யாண தேதியா? ஆமாண்டா. இதெல்லாம் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் பார்க்க மாட்டாங்களா? நீங்க ஏன் போட்டு உழப்பிட்டு இருக்கீங்க? ஏய், நாமளும் மாப்பிள்ளை விடுதாண்டா. கல்யாணம் சித்ராக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான். அந்த டேட்ஸ்ல உனக்கு எது ஓகேன்னு பார்த்து சொல்லு. இந்த பாரு, நம்ம அப்படி அவசரப்பட்டு முடிவு பண்ண முடியாது. அவங்க வீட்லயும் கன்சல்ட் பண்ணோம்ல. நீ ஏன் பெரிய இது மாதிரி பேசுற? நாம ஒரு டேட் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது அவங்களுக்கு ஓகேவான்னு கேட்போம். அவங்களுக்கு ஓகே இல்லைன்னா அவங்களே வேற டேட் பார்க்கட்டும். சொல்லுடா, 3 நாள் டேட் சொல்றாருல, அதுல எது ஓகேன்னு சொல்லு. கடைசி ஏதோ ஒரு டேட் சொன்னீங்களே, என்னது? அதுவா 29, 29th ரொம்ப நல்ல முகூர்த்தம். பேஷா செய்யலாமே. 29 ஓகேப்பா. சாமி, அடுத்த வருஷம் நல்ல நல்ல டேட் இருக்கும்ல, அதையும் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவான். கொஞ்சமா ஏன் தள்ளி போடணும்? பெருசா தள்ளி போடு. என்ன கிண்டலா? 29 நல்ல முகூர்த்தம் அவர் தானே சொன்னாரு. தெரியும் பிரதர், நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேட்டை தள்ளி போடுற அந்த சின்ன கேப்ல பெருசா ஏதாச்சும் அற்புதம் நடக்காதான்னு கனவு காண்ற, அப்படிதானே? இந்த வம்பு கெடுக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். பின்ன என்னடா, தேவையில்லாம எதுக்காக தள்ளி போடணும்? ஆமா ஆமா, நீங்க முன்னாடி வர முகூர்த்தத்தையே ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க என்னங்க சொல்றீங்க? ஓகே ஓகே. என்னப்பா நீங்களும் ஓகேங்கிறீங்க? ஏகப்பட்ட ஏற்பாடுகள் இருக்குல்லப்பா. கல்யாணம்னா மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணா, ஷாப்பிங் அது இதுன்னு எத்தனை வேலை இருக்கு. அதுக்கெல்லாம் டைம் வேண்டாமா? உனக்கு எதுக்கு அந்த கவலை? அவங்க எல்லாரும் ஃபாஸ்டான ஆளுங்க. கண்ணு முடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்னமோ பண்ணுங்க. முதல்ல ஒரு டேட் சொன்னீங்களே. ஆமா, 12ஆம் தேதி. 12 ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரிம்மா. அப்பா, மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிடுங்க 12ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னு. சரிம்மா. அண்ணே, என்ன சித்ரா? எனக்கு மனசு நல்லா புரியுதுண்ணே. விருப்பம் இல்லாம தானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என்னால தான் இதெல்லாம். சச்சா, பேசாம இரு. நான் வேணா கடைசி ஒரு முறை ஆனந்தி கிட்ட பேசி பார்க்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எதுக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு உன்னை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. ஆனந்தி கிட்ட வேணா. விடு சித்ரா. ரெக்கமெண்டேஷன் கால் பிடிச்சி பேச்சுவார்த்தை நடத்தி வர்றதெல்லாம் லவ்வா இருக்காது. இதை பாரு, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. அதை பத்தின கனவுகள் கற்பனைகள்னு நீ சந்தோஷமா ஜாலியா இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம இதெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காத. போ போ சித்ரா. ஹலோ, நான் தர்மலிங்கம் கவுண்டர் பேசுறேன். ஐயா, நீங்க சொன்னபடியே காரியத்தை முடிச்சிட்டீங்க? முடிச்சதே இல்ல. வந்து பணத்தை வாங்கிட்டு போ. அலற விட்டுருக்கா பாரு. அம்மா, காலையில என்னடி டிவி பார்த்து உட்கார்ந்திருக்க? போய் காஃபி போடு போ. ஏமா ஆஃப் பண்ண? அவன் எந்திரிச்சு வந்தா கத்துவாண்டி காஃபி இல்லாட்டி. எதுக்கு கத்தணும்? அவனுக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்க வேண்டாமா? குடும்ப தலைவியா நீ? சமையல் ரூம் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்க. முதல்ல போய் பாரு போ. என்னடி பாக்க சொல்ற? அம்மா, காஃபி போடுறதுக்கு என்னெல்லாம் தேவை? காஃபி பொடி, பால், சக்கரை, இந்த 3மே நம்ம வீட்ல இல்ல. அப்புறம் எப்படி நான் காஃபி போடுவேன்? அதான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். ஏண்டி, கொஞ்ச நேரம் நான் அசந்து தூங்கிட்டேன். அதுக்கு என்ன பேச்சு பேசுற? பாஸ்கர் இங்க தானே இருக்கான். அவன்கிட்ட காசு வாங்கிட்டு போய் காஃபி தூள, பால் பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து காஃபி போட வேண்டியதானே? ஆமா, கேட்டோனே கொடுத்துட்டு தான் மறு வேலை பாப்பாரு. நல்ல நாள்லயே 1008 கேள்வி கேட்பாரு. இதுல வேலை வேற இல்லையா? சுத்தம். ஐயோ, காலையில இருந்து காஃபியும் காணும், ஒன்னும் காணும். வள 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 வளான்னு பேச்சுதான் இருக்கு. அக்கா, இன்னைக்கு நம்ம வீட்ல காஃபி போட போறது இல்ல. ஏன்? ஆர்டர் பண்ணிருக்கோம். எந்த ஹோட்டல்ல? அக்கா, உனக்கு ஸ்பெஷல்க்கா. ஹோட்டல் எல்லாம் கிடையாது. இந்த சைக்கிள்ல கேன்ல வித்துட்டு வருவான் தெரியுமா, அவங்கிட்ட ஆர்டர் பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். கிண்டலா? ஐயோ அக்கா, உனக்கு புரிஞ்சிருச்சா? நீ வர வர நல்ல புத்திசாலி ஆயிட்டு வரக்கா. ஏய், என்னடி இது கொடுமையா இருக்கு? என் வாழ்க்கையில இப்படி ஒரு தரித்திரத்தை நான் பார்த்ததே இல்ல. அப்படியா? ஏன்னா அப்படியா நொப்படியானுக்கிட்டு
உங்க அப்பா பணம் காசு சேர்த்து வைக்கலனாலும் இந்த மாதிரி சோத்துக்கெல்லாம் சிங்கி அடிச்சது இல்ல. ஐயோ ஆ? அதெல்லாம் சொல்லவே வேண்டாமா, உன்னை பார்த்தாலே தெரியுது. ஆஹா, ரொம்ப திமிரடி உனக்கு. உட்காந்து திங்குறல்ல அதான். வித்யா ஓ எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வா. கடைக்கு போயிட்டு வந்தீங்களா? ஆமாமா உனக்கு பிஸ்கட் கூட வாங்கிட்டு இரு 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 ஏங்க காசு இல்லாம இவ்வளவு கஷ்டப்படுறோம்ல, எதுக்கு இவ்வளவு பேப்பர் வாங்கிட்டு வரீங்க? அதான் டிவில செய்தி எல்லாம் போடுறான்ல. நான் நியூஸ் படிக்கிறதுக்காக வாங்கலமா. ஆ. வேலை வாய்ப்பு விளம்பரங்கள்லாம் நிறைய வந்திருக்கு, அதான் வாங்கினேன். என்ன நீங்களும் வேலை தேடுறீங்களா? வேலை எனக்கு இல்லம்மா, பாஸ்கருக்கு. பாஸ்கர், உனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆட் வந்திருக்கு பார். வாக்கின் இன்டர்வியூன்னு போட்டிருக்கு. இல்லப்பா, என் வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருக்கேன். ஒரு பெரிய கம்பெனியில் சொல்றேன்னு இருக்கான். அங்கே வேலையில் சேர்ந்தா நிறைய சம்பளம் கிடைக்கும். இருக்கட்டும்டா, இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அங்கேயும் போ. ஒன்ன மட்டுமே முழுசா நம்பிக்கிட்டு இருக்காத. இதையும் பாரு, உன் ஃப்ரெண்டு சொன்னதையும் பாரு. சரிப்பா. டே பாஸ்கரா, இனிமேலாவது அப்பா சொல்றபடி கேட்டு ஒழுங்கா நடக்க கத்துக்கோ. இது பாருடா, எப்படியாவது வேலையில சேர்ந்துடுறா, இல்லனா சோத்துக்கு. சரிம்மா, நீ ஆரம்பிக்காத. காஃபி முதல்ல பாஸ்கர் பாஸ்கர் கொடு. எனக்கு எங்கடி? உள்ள போட்டு வச்சிருக்கேன், போய் குடிப்போ. இந்தாங்க. எனக்கு வேண்டாம், அவளுக்கு கொடு. அப்பா பிஸ்கட் சூப்பர்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்தா குடி. இன்டர்வியூக்கு போற இல்லையா, டை கட்டிட்டு போயேன். ஏய், என் டையை பார்த்தியா? நீ கல்யாணத்தப்போ கட்டியிருந்தியா அதுவா? ஆமா. நீ அப்ப யூஸ் பண்ணது எங்க கிடக்கோ எனக்கு தெரியாது. என்னால தேட முடியாதுங்கிறதுக்காக உங்ககிட்ட சொல்றேன். தேடி கண்டுபிடிச்சு கொடு. அம்மா நீ பாத்தியா? நான் பாக்குறேன்டா, நான் பாக்குறேன். சரி, நானும் போய் கூட தேடி பாக்குறேன். பாஸ்கர், இதை வச்சுக்கப்பா. இது எதுக்குப்பா? வச்சுக்க. என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட இருக்கிறது தெரியும், வச்சுக்க. ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். அண்ணே, இது உன் டையா? இங்க பாரு. அது ஒண்ணும் இல்ல, அம்மா மூட்டை கட்டுறதுக்காக கயிறுக்கு பதிலா இதை யூஸ் பண்ணிடுறாங்க. சூப்பரா சுத்துது இல்ல? இல்லடா, நான் மறந்தாப்புல கட்டிட்டேன். இப்பதான் நீ டைய கட்டுறது இல்லையே. இங்க கொடுங்க, அத இப்படி இழுத்து வச்சு அயன் பண்ணா சரி. இதுக்கு நீ எனக்கு கயிறு கொடு, கட்டிட்டு போறேன். ஏய், என்ன ஜோக்கா சிரிக்கிற? வீடா அது? ஒரு பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. வரம்பா. இந்தா. குட் லக் பா. அண்ணா தேட சொல்லுச்சுல. டைய போய் இப்படி பண்ணிருக்கேன். நான் அயன் பண்ணி வைக்கிறேங்க. ஏதோ பண்ணி தொலை. போட்டேன்னா ஹலோ, மார்க்கோ மெடிலைன் ஆஃபீஸ் தான். இன்னைக்கு தான் இன்டர்வியூ. ஏற்கனவே 2000 பேர் வந்துட்டாங்க. இனிமேல் நீங்கள் வந்து எந்த பிரயோஜனம் இல்லை, ஃபோனை வைங்க. ஹலோ, உங்கள் பேர் என்ன? சபாபதி சார். இங்கே வாங்க. இந்தாங்க, இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்க. இந்த ஃபார்மை பக்கத்தில் இருக்கிற கொடுத்து ஃபில்லப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு நிறைய வேலை. இந்தாங்க சார். என்ன சார் இது? இன்டர்வியூ நடக்கிற மாதிரியே தெரியல. நம்ம 2 பேரும் தான் வந்திருக்கோம். அதான் சார் எனக்கும் புரியல. நாட்டுல மத்த எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சா? என்ன ஜோக் அடிக்கிறீங்க? ஒரு ஆஃபீஸ் பாய் வேலையில் சேரணும்னா கூட 50-100 பேர் வருவாங்க. இங்கே நம்ம 2 பேர் தான் வந்திருக்கோம். ஆனால் ஒன்று, நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வேலை நிச்சயம். சார் நீங்க அப்படியே நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ இதெல்லாம் ஐவாஷ்னு தோணுது சார். ரெக்கமெண்டேஷன் இல்லாம எவன் சார் இந்த காலத்துல வேலை கொடுக்குறாங்க? என்ன சார் அபத்தமா இருக்குது? என்ன சார் என்ன கேள்வி கேட்டிருக்கான் பாருங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டைவர்ஸ் ஆனவரா இல்லையா? இவன் கேட்கிற கேள்விக்கும் கொடுக்குற வேலைக்கு என்ன சம்பந்தம்? வர வர நாட்டெல்லாம் பைத்தியக்காரத்தனமா போச்சு. என்ன சார் பண்றது? வேலைக்குன்னு வந்தாச்சு. அவன் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி தானே ஆகணும். அதுக்காக இப்படி நான்சென்சிக்கலான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? எரிச்சலா இருக்கு. எரிச்சல் வர்றது நிஜம்தான். இஷ்டம் இல்லைன்னா எந்திரிச்சு போயிடலாம். ஆனா நமக்கு வேலை தேவைப்படுது. வேலை வேணும்னா இருக்கணும். அப்படி அமைதியா இருந்தனால தான் இந்த சுந்தரமூர்த்தி இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான். சுந்தரமூர்த்தி யார் சார்? நான் தான். ஒரு பெரிய அதிகாரியா சின்ன கேபினுக்குள்ள உட்காராம 4 பேர் பாக்குற மாதிரி இங்க உட்கார்ந்து இருக்காரு. அதான் இந்த சுந்தரமூர்த்தியோட டேலண்ட். தலைவா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தலைவா. என்னடா தலைவான்ற? யார் நீ? என்ன தெரியல? உங்களால உயிர் பிச்சை போடப்பட்ட ஜந்துனா. ஜந்துன்னு தெரியுது, ஆனா யாருன்னு தெரியலையாடா. இன்னைக்கு நான் உங்களால தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் பிறந்ததுல இருந்து நிறைய தானம் தர்மம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எதையுமே நினைவுல வச்சுக்கிறது இல்ல. நீ யாருன்னு தெளிவா சொல்லிடு. என் பேர் மந்திரமூர்த்தி. என்ன எல்லாரும் மானா மானான் தான் கூப்பிடுவாங்க. இனிமேல் நானும் உன்னை அப்படியே கூப்பிடுறேன். என் பேர் சுந்தரமூர்த்தி. ஆனா எல்லாரும் என்ன சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி தான் கூப்பிடுவாங்க. யாரு எப்படி வேணாலும் கூப்பிட்டு போட்டோம். ஆனா நான் உங்களை தெய்வமே தான் கூப்பிடுவேன். தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையில
சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் கதையை உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் தொட்டதெல்லாம் எதுவுமே விளங்கல. 5 வயசு இருக்கும். அப்ப நான் சின்ன பையனா இருந்தேன். டேய் 5 வயசுல எல்லாருமே சின்ன பையனா தான்டா இருப்போம். விஷயத்த சொல்றா. 5 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் நான் தொட்ட காரியம் எதுவுமே விளங்கல. பொறுத்து பார்த்தா எங்க அப்பன், நீ உயிர் வாழ்க்கை லாய்க்கே இல்லடான்னு என்னை வீட்டை விட்டு வெளில துரத்திட்டான். நாம தற்கொலை பண்ணிக்கலான்ற முடிவோட வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அப்பதான் நான் உங்களை சந்திச்சேன். அதாவது என் தெய்வத்தை. ஏன்டா அழத? நீ அழுத விட்டு எனக்கு அழ வருதுடா. பிளாஷ்பேக்க சொல்றா. அது நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு டீ கடைக்காரன் கேவலம் ஒரு 10 ரூபாய்க்காக உங்களோட அழகான மூஞ்சில வெண்ணி தண்ணி எடுத்து ஊத்துனானே. ஏண்டா நாயே, 10 ரூபா கொடுக்க வழி இல்லாத உனக்கெல்லாம் எதுக்குடா பேண்ட் ஷர்ட் ஒரு மீசைன்னு திட்டினானே. ஆனா நீங்க சிரிச்சுக்கிட்டே அதை சட்டையே பண்ணல. அடடா, அப்படியே தெருமுனைக்கு வந்தா உங்க பொண்டாட்டி கையில விளக்க மாத்த வச்சுக்கிட்டு ஒரு அசிங்கமா ஒரு வார்த்தை சொன்னாங்களே, அதை நான் சொல்லவா? வேணாண்டா, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ எதை சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லு. சூடு சொர்ணம் இல்லாத நீயே உயிர் வாழும் போது நான் ஏன் வாழக்கூடாதுன்னு அன்னைக்கு நான் ஒரு முடிவெடுத்தேன். இனிமே தற்கொலையே பண்ணிக்கூடாதுன்னு. சரிடா, எல்லாம் சரி. இங்க எதுக்கு வந்த அதை சொல்லு. இன்னில இருந்து இந்த ஆபீஸ்ல நான் பியூனா ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த ஆபீஸ்லயா? ஆமா, பியூனா? என் தெய்வத்துக்கு நான் பணிவிட பண்ண வேணாமா? நல்லா பண்ணு. இப்போ என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்ட சொன்ன உன்னை கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. அப்படி ஓரமா எங்கேயாவது உட்காந்துக்க போ. டியூட்டி முடிஞ்சு வந்து என் தெய்வத்தை நான் சந்திக்கிறேன். போ போ போ. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் லூசு பையன் ஏதோ உளறிட்டு போறான். ஹலோ மிஸ்டர் பாஸ்கர், நான் உள்ள அனுப்புறேன் சார். இங்க பாஸ்கர்ன்றது யாரு? உள்ள போங்க. மறுபடியும் வந்துட போறான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், உட்காருங்க மிஸ்டர் பாஸ்கர். குட் மார்னிங். ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட், உட்காருங்க. உங்க சர்டிஃபிகேட்ஸ் ப்ளீஸ். ஓகே மிஸ்டர் பாஸ்கர், ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மேடம். வேற கம்பெனில நடக்கிற மாதிரி இது ஒரு ஃபார்மல் இன்டர்வியூ கிடையாது. உங்களோட வேலை திறமை ஐக்யூ எல்லாம் டெஸ்ட் பண்ண வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யூ ஹவ் ஆல்ரெடி ஒர்க்ட். ஆமா மேடம். ஸோ உங்களோட திறமை புரிஞ்சுதான் அவங்க உங்களை வேலைக்கு சேர்த்திருப்பாங்க இல்லையா? எஸ் மேம். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்க ஃப்ராங்கா பதில் சொல்லணும். இவ்வளோ நாளா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியை ஏன் விட்டு விலகுனீங்க? என்ன காரணம்? கண்டிப்பா என்னோட திறமை குறைவு கிடையாது. மிஸ்டர் பாஸ்கர், என்னோட அபிப்பிராயப்படி ஒரு கம்பெனி நிர்வாகத்துக்கு ஒரு ஆளை பிடிக்காம போறதுக்கு 2 காரணம் இருக்கு. என்னன்னு சொல்லவா? சொல்லுங்க. ஒன்னு திறமை குறைவு, இன்னொன்னு திமிர் அதிகம். இதுல நீங்க எங்க வரீங்க? ரெண்டுத்துலயும் இல்ல மேம். சோ இது ரெண்டும் இல்லாம மூணாவதா உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கா? ஆமா மேடம். ஒருத்தனை சரியா புரிஞ்சுக்காம போறது இல்ல தப்பா புரிஞ்சுக்கிறது, இது சில நேரங்களில் நிர்வாகம் செய்யக்கூடிய மிஸ்டேக். நான் வெளியில வந்ததுக்கு அதுதான் காரணம். மற்றபடி நான் ஒரு திறமையான ஒர்க்கர் அண்ட் திமிரே இல்லாத ஸ்டாஃப். சரி, அவங்க உங்களை புரிஞ்சுக்கலன்னு வச்சுப்போம். ஆனா நீங்க உங்களை புரிய வைக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? ஓரளவுக்கு பண்ண. ஆனா நிர்வாகத்தோட ஆர்கியூ பண்றது தப்பாவே போகுது. So I'm out. That's it. That's my story. ஓகே, இப்போ நான் உங்களை இங்க அப்பாயிண்ட் பண்ணா நீங்க ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிற சேலரி விட கம்மியா தான் கொடுப்போம். ஓகேயா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓகே. கார்த்திக், நீங்க ஏதாவது கேக்குறீங்களா? நத்திங்.
ஐ திங்க் யூ ஸ்போக்கன் ஆல் தட் ஹேட் டு பி. எல்லாமே நீங்கள் பிரமாதமாக கேட்டீங்க. அப்புறம் என்ன? ஓகே. அப்புறம் மிஸ்டர் பாஸ்கர், இந்த ஃபார்மை உங்களுக்கு ஃபில் பண்ண கொடுத்துருந்தோம். இதில் ஒருவேளை நீங்கள் விவாகரத்தானவரான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அதையே நீங்கள் பிளாங்கா விட்டுருக்கீங்க. அந்த கேள்வி அனாவசியம் நினைக்கிறேன். ரொம்ப அபத்தமான கேள்வி மேடம். நீங்க சட்டன் டென்ஷன் ஆகுற அளவுக்கு அந்த கேள்வியில என்ன இருக்கு? அந்த கேள்வி கேட்கறது அவ்வளவு பெரிய தப்பா? அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல எனக்கு பிடிக்கல. ஓகே மிஸ்டர் பாஸ்கர், நீங்க போலாம். எஸ், the interview is over. You may go. Thank you. நீங்க உள்ள போங்க. இந்த வேலை உங்களுக்கு தான். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு வேண்டாத ஒருத்தங்க இருக்கா. அந்த ராஸ்கல் இங்க இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்டர்வியூக்கே வந்திருக்க மாட்டேன். எனிவே, ஓகே மேடம். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ வெரி மச். நீங்க உள்ள போலாம். ஓகே சார். ஓகே மேடம். சார் நீங்க தானே பாஸ்கர்? ஆமா. உங்களை மேடம் வெயிட் பண்ண சொல்றாங்க. எதுக்கு தெரியல சார். என்ன கன்வின்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க? உட்காருங்க. என்ன சார் வேலை கிடைச்சிருச்சா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். போய. ஓகே மேடம். சார் உங்களை மேடம் உள்ள வர சொல்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க வாங்க மிஸ்டர் பாஸ்கர், ப்ளீஸ் டேக் யூ சீட். This is your letter of appointment.